Hi all, welcome back to our wake up session. ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வெக்கப்ஸ் பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா கன்விக்ஷன். ஓகேவா? ஸோ கன்விக்ஷன் கன்விக்ஷன் அப்படிங்கிறப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எனக்கு நவுனுக்கு கீழே வரும். ஸோ கன்விக்ஷன் அப்படின்னா இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஃபார்முலா டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் சென்டென்ஸ். சென்டென்ஸ் இல்லை அப்படின்னா கன்விக்ட் இவங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ஃபார்மல் டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறது வித் ஹெல்ப் ஆஃப் தி ஜுடிஷியல் டெசிஷன். ஓகேவா? ஸோ சினானிம்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம், கன்விக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தோம்னா ஸ்டாக். ஸோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ யாரையாவது நம்ம ஹராஸ் பண்ணுறது. ஸோ ஹராசிங் இல்லை அப்படின்னா பெர்சிக்யூட். ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் என்ன பண்ணுறதுன்னா அன்வான்ட் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஹராசிங் இல்லை அப்படின்னா பெர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தட் இஸ் கால்ட் ஸ்டாக். இதுவுமே எனது நவுன் தான். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா பெர்பிட்ரேட். ஸோ பெர்பிட்ரேட் அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் எ கிரிமினல். தப்பு செஞ்சவங்க, எ பர்சன் ஹூ கேரிஸ் அ ஹார்ம்ஃபுல் ஆக்ட், இல்லைனா இல்லீகல் ஆக்ட், இம்மாரல் ஆக்ட் அது பண்ணுறவங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும்னா கிரிமினல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். எ பர்சன் ஹூ டஸ் ஹார்ம்ஃபுல், இல்லீகல், இல்லை அப்படின்னா இம்மாரல் ஆக்ட், அதான் என்னதுன்னா பெர்பெட்ரேட் விச் மீன்ஸ் எ கிரிமினல். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா டிபார். டிபார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இதுவுமே அகெயின் எனக்கு நவுனுக்கு கீழே தான் வரும், விச் மீன்ஸ் அ ப்ராஹிபிஷன். இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, அஃபிஷியலாக எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டிபார் அப்படின்னா ப்ராஹிபிட். இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, அஃபிஷியலாக எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இல்லைனா ப்ரிவென்ட் பண்ணுறது, சம்ஒன் ஆர் சம்திங். டிபார் அப்படிங்கிறப்போ இட்ஸ் ப்ராஹிபிட். ஸோ அடுத்து பாருங்க, ஸ்ட்ரக் ஆஃப். ஸோ ஸ்ட்ரக் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு ஃப்ரேசல் வெர்புக்கு கீழே வரும். ஸோ ஸ்ட்ரக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலிமினேட் பண்ணுறது. எலிமினேட் இல்லை அப்படின்னா டெலீட்னு சொல்லலாம். டெலீட் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? ரிமூவ் இது எல்லாமே வரும். ஸோ ஸ்ட்ரக் ஆஃப் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ரேசல் வெர்ப் விச் மீன்ஸ் ரிமூவ், எலிமினேட் இல்லை அப்படின்னா டெலீட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஏதோ ஒரு பேரையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம என்ன பண்ணுறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எலிமினேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப் வந்து ஸ்ட்ரக் ஆஃப். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிட்ச். ஸோ பிட்ச் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ப்ரமோட் பண்ணுறோம். ப்ரெசென்டிங் ஆர் ப்ரமோட்டிங் சம்திங், அதான் என்ன அப்படின்னா பிட்ச். ஸோ வி கேன் கால் இட் அஸ் ப்ரெசென்டிங் இல்லை அப்படின்னா ப்ரமோட்டிங். பிட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா சேல்ஸ்மேன் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் மாடலை வந்து ப்ரமோட் பண்ணாரு, ஸோ பிட்ச் பண்ணாரு. ஸோ பிட்ச் அப்படின்னா ப்ரெசென்டிங் ஆர் ப்ரமோட்டிங் இன் ஆர்டர் டு கிராப் தி அட்டென்ஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேவா? அதான் பிட்ச். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம்னா நர்ச்சர். இது யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். ஸோ நர்ச்சர் அப்படிங்கிறப்போ அகெயின் இட்ஸ் வெர்பு. நர்ச்சர் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது. ஓகேவா? என்கரேஜ் இல்லைனா சப்போர்ட், ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நர்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த வார்த்தை பார்த்தோம்னா கன்வல்யூட். ஸோ கன்வல்யூட் அப்படிங்கிறப்போ இது என்னதுன்னா அட்ஜெக்டிவ்க்கு கீழே வரும் எனக்கு. ஸோ கன்வல்யூட் அப்படிங்கிறது எனது ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? டிஃபிகல்ட் இல்லைனா காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து என்னோட மேனேஜர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு, இட்ஸ் ரியலி கன்வல்யூட் டு அண்டர்ஸ்டாண்ட் விச் மீன்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? கன்வல்யூட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், அந்த கன்வல்யூட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா கிராம்ப். ஸோ கிராம்ப் அப்படிங்கிறப்போ மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லல, பெயின், அதையும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம், ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்டட் இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரீடமோ அல்லது ஸ்பேஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும்ல,
ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லலாம், நம்ம கிராம்ப் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அகெயின் அன் அட்ஜெக்டிவ். நம்மளோட மசில் கிராம்ப் அப்படின்னு சொல்லி பெயினை கூட நம்ம இண்டிகேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டட், அதாவது ஃப்ரீடமோ அல்லது ஒரு ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் இது கிராம்ப்பு. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வேர்டு ஸ்ட்ரவுடு. ஸோ ஸ்ட்ரவுட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அண்ட் வெர்பு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கவர்டு இல்லைனா கன்சீல்டு. கவர்டு, கன்சீல், இல்லை அப்படின்னா ஹிடன் சொல்லலாம். எஸ், ஹிடன். ஓகேவா, ஹிடன். ஸோ ஸ்ட்ரவுடட் அப்படின்னா ஹிடன், கவர்டு, கன்சீல்டு. ஸோ in this video we have learned only 10 basic words. என்னன்றதை ரிவைஸ் பண்ணலாமா? Let's have a quick revision. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கன்விக்ஷன். கன்விக்ஷன் அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு டிக்ளேர் பண்ணுறோம் இவங்க தான் தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வி கேன் கால் இட் அ சென்டென்ஸ் இல்லைனா கன்விக்ட். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக், அடுத்தவங்கள வந்து இன்டென்ஷனோட என்ன பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது. பெர்பெட்ரேட் அப்படின்னா எனது எ பர்சன் ஹூ டஸ் எ கிரிமினல் ஆக்டிவிட்டி, இல்லீகல் ஆக்டிவிட்டி, இம்மாரல் ஆக்டிவிட்டி, ராங் ஆக்டிவிட்டி. ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஓகேவா. ஸோ கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிபார். டிபார் அப்படின்னா ப்ரோஹிபிட், தடுக்கிறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, செய்யாத அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸ்ட்ரக் ஆஃப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃப்ரேசல் வேர்ப் விச் மீன்ஸ் டு ரிமூவ், எலிமினேட் இல்லைனா டெலீட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் அ லிஸ்ட் ஆர் ரெக்கார்ட். பிச். பிச் அப்படின்னா அந்த சேல்ஸ் பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிச் பண்ணுவாங்க. ஸோ பிச் அப்படின்னா ப்ரொமோட் இல்லைனா ப்ரெசென்ட். நர்ச்சர் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வார்த்தை விச் மீன்ஸ் என்கரேஜ் ஆர் சப்போர்ட் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங் ஆர் சம் ஒன். கன்வல்யூட். கன்வல்யூட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் டிஃபிகல்ட் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். கிராம்ப். கிராம்ப் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீடம் அல்லது நமக்கான பர்சனல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல, அதை வந்து நம்ம கிராம்ப்னு சொல்லலாம். ஸ்ட்ரவுட். ஸ்ட்ரவுட் அப்படின்னா அது கவர்டு, கன்சீல்டு, இல்லை அப்படின்னா ஹிடன். ஓகேவா. Hope the session is useful and thank you for watching.